ஹே ஹாய் கைஸ் 2000 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர் பார்ட் 1 அந்த படத்தோட கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்ல போகிறேன். படத்தோட கதை என்னென்னா, ரோமில் அந்த காலத்தில் மன்னராட்சி தான் நடந்திருக்குது. அப்போ அந்த மன்னராட்சியிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா போர் நடத்துவார். அப்படி போர் நடத்தி ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த ஊரை இவங்க கைப்பற்றின மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ஊர் இவங்க ஊர் மாதிரி அப்படி நடக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு வேற ஒருத்தருக்கு போகணும். மன்னருக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்படுத்த போகணும். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த பொறுப்பு என் கைக்கு தான் வரப்போகுது, நான் தான் இதுக்கப்புறம் ரூல் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா த மேக்சிமஸ். அவர் யாருன்னா இந்த மன்னரோட படை தளபதி தான். அவரோட திறமையில தான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போர் பண்ணி இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மன்னருக்கு இந்த தளபதியை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இப்படி அவங்க அந்த வயசான நிலைமையில அடுத்து இந்த ரோம்க்கு அரசனா அந்த தளபதி தான் இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. அந்த விஷயத்தை தளபதி கிட்டே பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. தளபதிக்கு பாத்தீங்கன்னா அதுல விருப்பமே இல்லை. அவரோட ஆசையெல்லாம் என்னவா இருக்குதுன்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் என்னோட குடும்பத்தெல்லாம் விட்டு உங்களுக்காக போர்ல கலந்துக்கிட்டேன். திரும்ப என்னோட குடும்பத்தை நான் பார்க்கணும். எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவங்கள போய் பார்க்கணும், அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையே. இப்ப போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டேன். நான் இப்ப என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே போற நேரத்திலேயே அந்த மன்னரோட பையனுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் மன்னரோட பையன் என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி அவருக்கு தளபதியை பிடிக்காது. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது பண்ணுவாரு, ரொம்ப திறமையான ஆளும் கூட. அவங்க அப்பா கூடயும் க்ளோஸா இருக்கிற ஒரு ஆளு. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால மன்னரை பாத்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அவரு தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ தளபதியை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. தளபதியை ஒரு இடத்துக்கு தனியா கூட்டிட்டு போய் கொல்ல ட்ரை பண்ணும்போது தளபதி பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையான ஆள் அப்படிங்கறதுனால அங்க இருந்தவங்களை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனாலும் அவங்களோட உடம்புல நிறைய காயமா இருந்ததுனால மயக்கமாய் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வழிபோக்கில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி மேக்சிமஸை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, ஒரு ஆளுகிட்ட போய் மேக்சிமஸை விற்கிறாங்க. மனுஷங்களை சண்டை போட வச்சு அதை வேடிக்கை பார்த்து அதுக்கு பெட் கட்டி அதில் சம்பாதிக்கிற பணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் நம்ம தளபதியை சேர்க்கிறாங்க. ஸோ தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடிமை வீரராகிடுறாங்க. வேற வழியே இல்லை, ரோமில் இருக்கிற ஒரு அரசர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறாங்க. யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. ஸோ இனிமேல் ஒளிஞ்சு தான் வாழணும். அதனால வேற வழியே இல்லாமல் இந்த வாழ்க்கையை தான் அவங்க வாழ வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த அடிமை வீரர்களான கிளாடியேட்டர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டி நடக்குது. ரொம்பவே விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும். அது மனுஷங்களே சண்டை போட்டுக்கணும். சில நேரம் அனிமல்ஸ் கூட சண்டை போடுற மாதிரியும் கொடூரமான மிருகங்கள் கிட்ட சண்டை போடுற மாதிரியும் போட்டி வரும். ஸோ இதெல்லாம் கலந்துக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. மேக்சிமஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையான ஆள் அப்படிங்கிறதுனால அவர் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டே வருவார். இந்த அடிமை வீரர்களோட தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டியில் இருந்தால் இறந்து போகிறது மட்டுமே உங்களோட வாழ்க்கையே இருக்காது, இதுலேருந்து நீங்கள் வெளியவும் வர முடியும். அதுக்கு என்னன்னா நீங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா தளபதி மேக்சிமஸோட குறிக்கோள் என்னன்னா, இதுல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அந்த அரசனை கொல்லணும், அந்த அரசன் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் அவர் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற தளபதி மேக்சிமஸோட பயணத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க நண்பர் ஒருத்தர் ஜாயின் ஆவாங்க. ஸோ அவங்க 2 பேர் பேசிக்கிறதும் அவங்க 2 பேர் க்ளோஸா இருக்கிற அந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்படி எல்லா போட்டியிலுமே ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஆளை அரசருக்கு பார்க்கணும்னு தோணும்ல. ஸோ அரசர் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பார்க்குறாங்க. ஸோ அது தளபதி மேக்சிமஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அந்த ராஜாவோட பையன் மேக்சிமஸை என்ன பண்ணுறாங்க, இல்லை மேக்சிமஸ் அந்த ராஜா யாருங்கிறது மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்களா, இல்லை ராஜா கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களா, இல்லை இந்த போட்டியிலேயே கொடூரமான மிருகங்கள் கிட்டையும் மனுஷங்க கிட்டையும் சண்டை போட்டு இங்கே இறந்து போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமே என்னன்னா, ரோம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த அந்த மக்களோட வாழ்க்கை முறைகள், அப்புறம் அங்கே இருந்த அந்த கட்டுமானங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அந்த படத்தோட அந்த ஒரு ஃபீல்லே வச்சிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். படம் கடைசியில் முடியும் போது கூட ஒரு சவுண்ட் ட்ராக் ஒன்று வரும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கிளாடியேட்டர் அப்படிங்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒர்த்து தான். இதுலேயே 2வது பாகம் வந்திருக்கு. அந்த படம் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்கு, அதோட கதை என்ன, அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.